பொதுவாக திக்குவது ஒரு நோயா? அது நோயினா அதை எப்படி சரிப்படுத்துவது? அது எதனால் வருது? அதாவது திக்கிறது ஒரு நோய் கிடையாது. நோயின்றது எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, எதுவுமே உங்களை பாதிக்க ஆரம்பிச்சதுன்னா அது நோய். இந்த திக்கிறதே உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருச்சுன்னு வச்சுங்க, நிச்சயமாக அது ஒரு நோய். திக்கிறது அப்படின்றது சராசரியாக பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமா தோணும். பட் அதனுடைய விளைவுகள்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு விஷயமா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திக்கிறீங்க, ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு டிக்கெட் வாங்குறீங்க, ஒரு கூட்டமாக இருக்குது. ₹1 கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஸ்டாப்புக்கு போகிறீங்கன்றதை உடனடியாக சொல்லணும். அந்த கண்டக்டர் இருக்கிற அவசரத்தில் நீங்கள் போய் யோசனை பண்ணியோ அல்லது ஒரு நிமிஷம் கழிச்சுலாம் கேட்க முடியாது. அதுக்குள்ளே அவன் உங்களை வேண்டிய அளவு திட்டி தீர்த்துருவான் இல்லையா? இது ஒரு சகஜமாக அன்றாடம் திக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். ஒரு டிக்கெட் வாங்கணும்னா எடுத்து கொடுத்து அவங்களால ஒரு டிக்கெட் வாங்கவே முடியாது. ஒரு கூட்டமான இடத்துல போய் ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணணும்னா முடியாது. ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னா உடனடியாக முடியாது. ஸோ திக்கிறதுன்றது அன்றாட வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணக்கூடியது. பெரும்பாலானவங்க என்கிட்ட வரும்போது திக்கிறதை பற்றி கஷ்டப்படுறதே என்னென்னா, பஸ்ஸில் டிக்கெட் வாங்குறது தான். அது அவ்வளோ ஒரு கடினமான விஷயம். இப்போ ஒரு டியூப் ட்ரெயின் இல்லாட்டி ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் 10 பேர் அவசரமாக டிக்கெட் வாங்குறது நீங்கள் நின்று நிதானமாக கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ திக்கிறதுன்றது வாழ்க்கையில் அந்தந்த ஒரு முக்கியமான சந்தர்ப்பங்களில் இழந்துருவீங்க. ஒரு கேள்வி கேட்டவுடனே, இப்போ நான் இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட நீங்கள் இதுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்க. நான் திக்கிறதுக்காக நான் சொல்ல தயங்கினேன்னா உடனே அவர் என்ன நினச்சிக்குவார்? உங்களுக்கு வழி தெரியலன்னு நினச்சிக்குவார். உங்களுக்கு திக்கிறீங்கன்றது தெரியாது. அந்த ஆள் தாண்டி போன பிறகு நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் திக்கிறது வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு இன்றியமையாத ஒரு சமாச்சாரம் தான். திக்கிறதுல அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண, அது திக்கிறதுனா என்ன? உடனடியாக எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியும், என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியும், இருந்தும் என்னால் அதை மொழியாக்கி ஒலியாக்கி சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு பேர் திக்கு. ஸோ என்ன நீங்கள் முயற்சி பண்ணணும்? உடனடியாக நீங்கள் அந்த வார்த்தையை வெளியே கொண்டு துப்பிடணும்னு நினைப்பீங்க. நீங்கள் கேஷுவலாக பேசுகிற வரைக்கும் சரியாக இருக்கும். இப்போ உதாரணமாக சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறவங்க திடீர்னு தமிழில் பேச சொன்னால் திக்கிறாங்க, தயங்குறாங்க. அது மாதிரி தமிழில் நல்லா பேசிகிட்டு இருக்கவங்க ஆங்கிலத்தில் பேசுங்கன்னா தயங்குறீங்க. ஏன்னா அந்த உங்களுடைய திங்கிங்கை மொழியாக்கி டிரான்ஸ்லேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வர்றதுக்கு ஏற்படுற டைம் டிலே. அது நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறவன் திக்குவாயாக பேசிகிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை எப்படியும் சீக்கிரம் கொடுக்கணுமோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முயற்சி பண்ணுறீங்க. இது சகஜமாக சாதாரணமாக வர்ற வரைக்கும் உங்கள் பேச்சு நல்லாயிருக்கு, மாடுலேஷன் நல்லாயிருக்கு. இதை விட்டுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த வார்த்தையை வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணுறீங்க? ஆக்சசரி மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. எப்படியாவது அந்த வார்த்தையை கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்ணி தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற அத்தனை மசிலையும் உபயோகப்படுத்துகிறவங்க இருக்கு. நீங்கள் திக்கிறவங்க சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா கழுத்து டக்கு டக்கு டக்குன்னு ஆடும், உடம்பு ஆடும், கை ஆடும், தோல் ஆடும், கண்ணை என்னென்னமோ பண்ணுவாங்க, கழுத்தை திருப்பிக்குவாங்க. அதாவது நீங்கள் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண உங்கள் சகஜ நிலை போய் சகஜமாக பேச்சுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மசில்ஸ் ஒத்துழைக்காது. ஸோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொண்டு வர்றதுக்குன்னு ஆரம்பித்து அது ஒரு செயலாகவே போயிடும். இதுதான் அவருடைய லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்ல சகஜமாக பண்ணிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதை ஒரு செயலாக கொண்டு வரும்போது சொல்லிலிருந்து நீங்கள் உடல் முழுக்க உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும்போது ஒரு விகாரமே ஏற்பட்டு போகுது. நிறைய பேர் திக்கிறது கூட கவலைப்படுறதில்ல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் பேச ஆரம்பித்த உடனே எனக்கு இந்த மசில்ஸ்லாம் இப்படிலாம் ஆடுது, ஒரு மாதிரி இத்தனை ஜெஸ்டர்ஸ் இத்தனை மேனரிசம் வந்துருக்கு. இன்னும் சில பேர் பேச ஆரம்பிச்சோன்னா 2-3 தடவை கணச்சிக்கிட்டே இருப்பாங்க, திக்கிறத அவாய்ட் பண்ணுறது, விரும்புவாங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில் அந்த கவனத்தை திருப்பணும்னு முயற்சி பண்ணுறது. ஸோ திக்கிறதுன்றது சரளம் போயிடுறதுனால, அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வராததுனால இதனுடைய விளைவுகள் இந்த அளவுக்கு போகும். உங்கள் மனநலம் பாதிக்கப்படுறதுலேருந்து உடல் இன்னும் சில பேர் கழுத்து வடியெல்லாம் வந்துடுற அளவுக்கு கழுத்தாட்டுவாங்க.
அந்த அளவுக்கு ஒரு விகாரமாக கையை தூக்கிறது, கலப்பை பண்ணுறது, இரும்புறது, வயிற்றை கிழிக்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களை வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஸோ திக்குதல் வந்து மனநலத்தை பாதிக்கும், உங்களுடைய வாய்ப்புகளை தள்ளி போட செய்யும், அவமான உணர்ச்சி ஏற்படுத்தும், குற்ற மனப்பான்மை ஏற்படுத்தும். ரெண்டாவது, இட் இஸ் அன் அவுட்காஸ்ட். திக்கிறதுன்றது வந்து ஒரு சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒன்று. இப்போ நீங்களே பார்க்கலாம், யாரையாவது நீங்கள் கிண்டல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் திக்கி பேசி காமிச்சிருங்க. ஸோ அது ஒரு அவமான சின்னமாகவும் கருதப்படுது. இந்த லெவலில் அது வந்து மனசை நிச்சயமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும்.